முன்னாள் அமைச்சரும் அதிமுக உறுப்பினருமான சி. விஜயபாஸ்கர் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் நோட்டீஸானது வழங்கப்பட்டிருக்கிறது. HMPV தொற்று பரவல் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்த ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே அதிமுக பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது சீனாவில் அதிக அளவில் பரவி வரக்கூடிய HMPV வைரஸ் தொற்று என்பது தமிழகத்திலும் 2 பேருக்கு இதன் பாதிப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை சார்பாக நேற்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதிமுக சார்பில் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் தற்பொழுது கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக HMPV வைரஸ் தொற்று தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தீவிர கவனம் செலுத்த வலியுறுத்தியும் சட்டமன்றத்தில் இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கப்பட்டு இருப்பதாகவும் ஏற்கனவே பெங்களூரில் 3 மாத குழந்தைக்கும் அதே போல 8 மாத குழந்தைகளுக்கும் இந்த HMPV வைரஸ் தொற்று என்பது பரவியிருந்த நிலையில் நேற்று தமிழகத்தில் 2 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக முழுமையாக விவாதிக்க வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது அதிமுக சார்பில் சபாநாயகரிடம் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. HMPV வைரஸ் தொடர்பாக விவாதிக்க கோரி அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் நோட்டீஸ் சபாநாயகரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.